வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவையான, அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட், அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கின கிரகம். அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு. காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது, ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது. ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது, கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள். அந்த தூண்டுதலின் பேரில் சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சுருவாராம். அதனால் அவர் கால் வெட்டப்படுகிறது, துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர கிரகம், தன்னை முன்னிறுத்து கொள்ளவர். அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு, தன்னை வருத்தி கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது காலை உள்ளங்காலேருந்து தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க, அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம். அதனுடைய தாக்கங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாசலில் தண்ணி இருக்கும், அதில் காலை கழுவிட்டு தான், காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளுக்குள்ளார வருவோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக நிலைகளிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார். சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால், 3ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 7ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 10ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை, 3 விதமான பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக 3, 10ங்கிற பார்வையும் உண்டு. இந்த 3 என்றால் முயற்சி, 10 என்றால் ஜீவனம். அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர். கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த 3 பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல், தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார், எனக்கு இப்போ 7.5 சனி சார் அப்படின்வான். 7.5 வருடம் ஆகும் 3 விதமான கட்டங்களை மாறுவதற்கு. எப்படி ஒரு 12 கட்டம் சைக்கிள் வரணும்னா 30 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது 29 மார்ச் 2025 அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை இரவு 9:44 சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவ் ஆகிறார். இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை, இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம், கும்பம் அப்படின்னு 2 வீடு. இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார். ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல், இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம். மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரவிருக்கிறது. சனி பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்ன என்றால், அன்றைக்கி சனிக்கிழமை, அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 சேர்ந்தது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமாவாசை. இப்படி 3 விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவ் ஆக போகிறார். உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம்.
சனிக்கிழமை அவருடைய சேம் டே. அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள், முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது. இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ தனக்கு பிடித்த நாளிலே, தன்னுடைய நாளிலே, தன்னுடைய திதியிலே, தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீதமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம ரொம்ப அட்டென்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம், அஷ்டமத்தில் சனின்னுவோம். சனி 8ஆம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி, 4ஆம் இடத்துல சார் அவர் அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான். அவர் நேராக எழுதணுன்னா சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வான். அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை இடம். 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது. சனி என்னுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடம் சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், உழைத்தால் காசு வரும், அவ்வளோதான். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா, எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம். பயப்பட வேண்டியதே இல்லை. முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன், வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி போன்று கொடுப்பாரே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுப்பார். தனகாரகன் அவர். கொடுக்கறதில் வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார். அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மகிட்ட. அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன். அதனால தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது. அவர் காகத்வாஜ விட்மகேனோ அவருடைய வாகனம் காகம். அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது. அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்ருகாரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது. அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும், ஆனால் வஸ்திரமே கருப்பு. அதனால் கருப்பு கம்பளி, கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவையேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள், எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக சேரும்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய, கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம். அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றது தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. தொழில் அப்படின்னா 10ஆம் இடம். சனீஸ்வரன் இப்போ வரக்கூடியதும் 10ஆம் இடம். ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனீஸ்வரன் உள்ள நுழையிறார். என்னுடைய ஜீவனம் எப்படி இருக்கும், என் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏற்கனவே கவலை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது நான் கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டேன், வேண்டாத தெய்வம் இல்லை அப்படிங்கிறதும் உண்டு. அப்போது சனீஸ்வரனுடைய அருட்கடாட்சம் எனக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. ஏற்கனவே குருவானவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், 10க்குரியவர். இப்போது சனீஸ்வரன் 10ல் அமரப்போகிறார். என் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பெரிய பயத்துடன் அணுகுகிறீர்கள் அப்படின்னு புரியுது. இந்த காணொலியை பார்க்கும்போது இந்த பயம் உங்கள் கண்ணில் தெரியுது. எப்படி தான் இருக்குன்னு தெரியல, சனினாலே பயமுறுத்துகிறாங்க அப்படின்ட்டு. பயப்பட வேண்டாம் சுவாமி, சனி நல்லவர். யாருக்கெல்லாம் நல்லவர் அப்படின்னு லிஸ்ட் போட்டுப்பானா டெஃபினட்டாக உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார், அந்தளவுக்கு நல்லவர். ஏன்னா அவர் அங்கேருந்து பார்க்கக்கூடியது உங்களுடைய டைரெக்டாக கன்னி ராசின்னு பார்ப்பார்.
அந்த கன்னிராசியின் அதிபதி தேவதை யாருன்னா புதன். அந்த புதன் தேவதையுடைய இடத்துல தான் நீங்களும் உட்கார்ந்துருக்கிறீங்க. மிதுனம். இந்த கோண ராசிகள்னு சொல்லுவாங்க. தனுசு, மிதுனம், கன்னி அண்ட் மீனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோண ராசிக்குள்ளரே நுழைகிறார். அப்போ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டால் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் வரைக்கும் சனீஸ்வரன் குரு பகவானை பார்த்துடுவார். அந்த ராசிநாதன் மீன ராசியுடைய நாதனை பார்த்து விடனாலே கொஞ்சம் பண விரயம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகள் வரும். இதனால் உள்ளே வந்த உடனே கொஞ்சம் பயமும் இருக்கும். ஆனால் குரு பகவான் அங்கேருந்து பெயர்ந்து உங்களோட ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ வேறு பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனை வராது. பயம் கொஞ்சம் போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த சனி பகவானானவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் அதிபதி, 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போது எந்த காரியங்கள் செய்தாலும் ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணி செய்யுங்க. காரிய தடை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்துறது இந்த இடத்துல சகஜமாக நடக்கும். 10ஆம் இடத்துக்கு வரும்போது காரியத்தை கெடுக்கும். ஏதாவது பண்ணும்போது ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நீங்கள் ஃபர்தராக வளரணும். இதனுடைய ஐடியா என்னன்னாக்க, ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது என்ன சொல்லிக் கொடுக்கும்னா யூ லேர்ன் மோர். நிறைய கற்றுக்கோன்னு நம்மளை போட்டு படுத்தோம். எனக்கு கற்றுக்கிறதுலாம் வேணாம்ப்பா, நான் இருக்கிறத வச்சு காசு கொடுன்னா அதெல்லாம் கிடையாது. நல்லா பண்ணால் நல்லா காசு கொடுப்பேன். இந்த குறைச்சி சினிமாவில் ஒரு கேரக்டர் வருவார், இந்த சைடு ரோடெலாம் அதெல்லாம் வேணாம், எனக்கு நேராக ஹீரோ ரோல் தான் வேணும் அப்படின்வாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். நீ இந்த காம்பன்சேஷன்லாம் வேண்டாம். உனக்கு மைண்டில் நீ நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே வேணாம், பர்ஃபெக்ஷனோடு இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு கிரகம் இருக்குன்னா அது சனீஸ்வர கிரகம். இப்போ புரியுதுங்களா ஏன் சனி படுத்துகிறாருன்னு? நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது தான் அவருடைய கோட்பாடு. அதுக்கு தான் கேட்பார், நீ எவ்வளோக்குள்ளே பர்ஃபெக்டாக இருக்கியோ அவ்வளோக்குள்ளே நான் துட்டு கொடுக்குறேன். நீ எவ்வளோக்குள்ளே பர்ஃபெக்டாக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போகிறதுக்கு வாழ்க்கையில் வழி பண்ணி தருவேன் அப்படிங்கிறது தான் அந்த சனீஸ்வரனுடைய பேசிக் ஐடியா. அப்போ நான் எப்படி இருக்கணும்? உழைப்பால் மனசில் அப்படி ஜாமுன்னு நிற்கணும்னு தோணணும். முதல்ல நான் யாருன்னு புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? காலை வேளையில் சீக்கிரம் எழுந்துக்கிட்டு மனசால் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிற காலத்துக்குள்ளே எழுந்துடணும். சூரியனுக்கு முன்னாடி எழுதல்னு பேர். ஏன்னா சூரியனுக்கு அவருக்கும் பகை. சூரியனுக்கு முன்னாடி எழுந்துட்டு காலை வேளையில் நீங்கள் குளிச்சு பண்ணிவிட்டு தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நானும் அம்பானி ஆவேன்னு ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒருத்தர் மாடியில் இருந்துட்டு நானும் அம்பானி ஆவேன்னு சொல்லிட்டு இருப்பவா காட்டுவார். அது காமெடிக்காக சொன்னதில்லை, அது சீரியஸான மேட்டர் தான். அது அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்கள் அம்பானி ஆவதற்கான வழிகளெல்லாம் கிடைத்து விடக்கூடிய காலகட்டம் இந்த சனீஸ்வரன். ஏன்னா 10ஆம் இடத்துல தொழிலிலே வந்து அமர்கிறார். 9ஆம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தாண்டி வந்திருக்கிறார். அப்போ அவ்வளோ கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? நான் என்னை எக்யூப் பண்ணிக்கணும். எந்த பாத்திரமும் அது எப்படி ஏற்றுக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான், கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீர் நிற்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கப்பில் வச்சா கப்பு, பாத்திரத்தில் வச்சா பாத்திரம், பெரிய அகண்டத்தில் வச்சா அகண்டம். இப்படித்தான் கொள்ளளவு கொண்ட பாத்திரத்துக்கு எப்படி தண்ணி நிற்கிறதோ அப்படி தான் நானே எவ்வளவு தூரம் அக்யூப் பண்ணிக்கிறேனோ அவ்வளவு தூரம் என்னை சனீஸ்வரன் மேலே கொண்டு வருவார். ஏடுதான் ட்ரிக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம். இப்படி புரிஞ்சுன்னா என்ன ஆகும்னா, உங்கள் உழைப்பினால் வரக்கூடிய உயர்வை சனீஸ்வரன் ஆனாலும் தடுக்க முடியாது. அதனால் அவசியம் நீங்கள் காலை 4:30 மணி அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமையானால் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அவர் வழிபடுவது. நான் விஷ்ணு பக்தன் சார், ஆஞ்சநேயர் கோயில் வழிபடுங்க. முடிந்த வரைக்கும் ஒரு 11 சுற்று சுற்றுங்க. முடிந்தால் வெண்ணெய் காப்பு செய்யுங்கள். செய்யும்போது என்ன ஆகும் என்றால், மனம் குளிர்ந்த அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு நல்லதொரு காலத்தை ஈஸியாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.